வணக்கம் மக்களே. எலெக்ஷன் டேட் வேற அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு விஞ்ஞான விசித்திரமான டாபிக் பத்தி இன்னைக்கு பேச போறோம். ஒரு மனுஷன் காரைக்குடியில தூங்கி எழுந்திருக்கிறான். காரைக்குடி ஹோட்டல்ல சாப்பிடுறான். ஏன் காரைக்குடி தியேட்டர்ல தான் படமும் பார்க்கறான். ஆனா எலெக்ஷன் வந்தா மட்டும் எப்படி திடீர்னு திருப்பத்தூர்காரனா மாறிடுறான்? அது எப்படின்னு தெரியுமா? உங்க வீட்டு அட்ரஸ் எங்கன்னு என்ன கேட்டா நான் காரைக்குடி பாரிநகர்னு சொல்வேன். ஆனா நீங்க எங்க ஓட்டு போடுறீங்கன்னு கேட்டா திருப்பத்தூர் தொகுதியில. என்னங்க பாரிநகர் மக்களே, அட்ரஸ் கேட்டா பாரிநகர்னு கெத்தா சொல்றோம். ஆனா எலெக்ஷன் வந்தா மட்டும் திருப்பத்தூர் தொகுதி பக்கமா ஒதுங்குறோம். இது எப்படி இருக்குன்னா அம்மா வீட்டுல சாப்பிட்டுட்டு மாமியார் வீட்டுல பில் கட்டுற மாதிரி இருக்கு. யோசிச்சு பாருங்க மக்களே. பாரிநகர் தெருக்கோடாய் உடஞ்சு போச்சுன்னு நம்ம காரைக்குடி எம்எல்ஏவை போய் பார்க்க முடியாது. ஏன்னா எப்பா நீங்க ஏரியாவே இல்லைன்னு சொல்லிடுவாரு. சரி நம்ம திருப்பத்தூர் தொகுதி எம்எல்ஏவை பார்க்கலான்னு பஸ் ஏறி போயிட்டு வர்றதுக்குள்ள இங்க ஊரே தண்ணீரை மிதக்கும். மக்களே, உங்களை பார்த்து ஒரு சில கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன். நம்ம பாரிநகர்ல இருக்கிறதுனால காரைக்குடிக்காரங்களா இல்ல திருப்பத்தூர் தத்து பிள்ளைங்களா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. உங்க வீட்டு கல்யாண பத்திரிகையில காரைக்குடின்னு போடுவீங்களா இல்ல திருப்பத்தூர்னு போடுவீங்களா? நம்மளாம் திருப்பத்தூர் தொகுதின்னு சொல்லிக்கிறதுனால அங்க இருக்கிற ராஜாக்கிளி பரோட்டா நம்ம வீட்டுக்கு பார்சல் வருதா என்ன? என்னங்க கொடுமை இது! ஒரு ஊருக்குள்ளேயே 2 அரசியல் பார்ட்னரா? பாரிநகர காரைக்குடி தொகுதியில சேர்க்கறதுனால அட்லீஸ்ட் எம்எல்ஏவை பார்க்க போற பெட்ரோல் செலவு மிச்சம் நினைக்கிறீங்களா இல்ல இப்படி கன்ஃபியூஷன்ல தான் இருப்போம்னு நினைக்கிறீங்களா? உங்க காமெடியான பதில்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் எதனாலங்கறத அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன்.